நக்தஞ்சராதித்தே. இத சுவாமி தேசிகன் அனுபவிக்கும் பொழுது ராவணனுடையதான ஒரு 10 தலை இருக்கு இல்லையா, 10 தலை 20 கை கொண்டவன் ராவணன், 10 தலையும் 10 இந்திரியம்ங்கிறார். அந்த ஒரு அதே மாதிரி இந்த சமுத்திரத்தை அந்த கடலை என்ன சொல்ற சாகரம், அது சம்சார சாகரம்ங்கிறார். அதே மாதிரி ராவணனை அழிச்சது என்னன்னா 10 இந்திரியங்களை அழிக்கிறது, ராவணனை அழிச்சது. இலங்கைங்கிறது சரீரம் போல, அந்த இலங்கைக்கு மத்தியில சீதா பிராட்டிய கொண்டு அங்க அங்க வச்சிருந்து பாதுகாத்தான் இல்லையா, அந்த விருட்சம், அந்த மரத்துக்கு பேரு சிம்சுபா விருட்சம்னு பேரு. அந்த சிம்சுபா விருட்சமா, அந்த விருட்சம் அந்த நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஹிருதய பாகம், ஹிருதயம். அந்த சிம்சுபா விருட்சத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சீதை ஜீவாத்மஸ்வரூபம். பரமாத்மா யாருன்னா சக்கரவர்த்தி திருமகனான ராமபிரான் பரமாத்மா. அப்ப அந்த பரமாத்மாவினிடத்துல இந்த ஜீவஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த சீதா பிராட்டியை கொண்டு போய் சேர்க்கக்கூடியதுக்கு யார் சேர்க்க முடியும்? ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியன் எப்பேற்பட்டவராக இருக்கணும்? பெருமாளுடைய கல்யாண குணங்கள் தெரிஞ்சவராகவும் அதே சமயத்துல இந்த ஜீவன் படக்கூடிய ஒரு அவஸ்தையை தெரிஞ்சவளாகவும் இருக்கணும். அதனால ஆஞ்சநேயர் 2 பேருடைய கல்யாண குணங்களையும் புரிஞ்சுண்டு இந்த சீதையை கொண்டு போய் ராமனிடத்துல சேர்த்து வைக்கிறார். அந்த சேர்த்து வைக்கிறதுக்கு ராமபிரான் கொடுத்த கனையாழிதான் சமாசேனமா. செம்மையக்கு ஆசிரியனம் சமாசேனம், நன்றாக ஆசிரியத்தன் அர்த்தம் சமாசேனம். பதிலுக்கு பிராட்டி சூடாமணிய சிரசு மேல தலைமையில இருக்கக்கூடிய சூடாமணியை கொடுக்கிறது என்னன்னா சரணாகதி. அதுதான் சரணாகதி, இந்த சூடாமணியை கொடுக்கிறது. அப்படி ஒரு விஷயத்தை சுவாமி தேசிகன் இந்த ராமாயணமே, அதுவும் சுந்தரகாண்டமே சரணாகதி சாஸ்திரம் அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாக சொல்றார். ஆஞ்சநேயன் கிளம்புறார். கிளம்பி எல்லாருக்கும் நமஸ்காரத்தை தெரிவிச்சுட்டு கிளம்பி போறார். அதுக்குதான் பெரியவாள்லாம் சொல்லுவா, சேயாம்சி பகு விக்னானி மகந்தி மகத பவந்தி மகதாமபி சேயாம்சி பகு விக்னானி. நல்ல காரியத்துக்கே எப்பொழுதுமே நிறைய தடங்கள்லாம் ஏற்படுமா. அது பவந்தி மகதாமபின்னா மகான்களை கூட விட்டு வைக்காது அப்படிங்கிற வாக்கியம். நம்ம ஆஞ்சநேயன் மகான் தானே, ஆஞ்சநேயன் நினைக்கிறவாளுக்கே எந்த துக்கமும் கிட்ட நெருங்க முடியாது. ஆனா அவர் அவருக்கு ஒரு இடைஞ்சல் கொடுக்கறதுக்காக அந்த சமுத்திரத்தை ஆஞ்சநேயர் புறப்படும் பொழுது முதல்ல மைனாக பர்வதம் அப்படிங்கிறதான பர்வதம் வருது. ஆனா பர்வதம் நல்ல சுபாவத்தோட வருது. ஆஞ்சநேயா, நீ உங்க அப்பா எனக்கு ஒரு உபகாரம் பண்ணியிருக்கார், அந்த உபகாரத்துக்கு பிரத்யுபகாரமா கொஞ்சம் இதுல இந்த நந்தவனத்துல கொஞ்சம் விசிராந்தி எடுத்துட்டு பழங்கள்லாம் சாப்பிட்டுட்டு அமுது செய்துட்டு போகலாமேன்னு ஆஞ்சநேயன் பார்த்தார். யாராவது வெத்தலை தாம்போல பழம் கொண்டு வந்து எப்படி தொடுவோமோ அந்த மாதிரி ஆஞ்சநேயன் அந்த மைனாக பர்வதத்தை தொட்டுட்டு, இதை நான் ஏற்றிட்டு தான் நினைச்சுக்கோ, இப்ப ராம கைங்கரியத்துக்காக போயிட்டு இருக்கேன், எனக்கு எதுவும் அன்னபானாதி ஆகாரங்கள் வேண்டாம் அப்படின்னு கிளம்பிட்டாராம். 2வது சுரசைன்னு வரா, சுரச மாதான்னு சொல்றது இந்திரன் அனுப்பிச்சு வரா. அந்த சுரச வாயால வீங்கிடுவேன்னு வாயை திறக்கிறா. வாயை திறக்கும் போது எப்போதுமே ஆஞ்சநேயன் கேட்பா, நீ யாரு, இந்த பக்கமா போறியே? சுரச கேட்கிறா, நீ பறந்து சல்லுன்னு போறியே, நீ யாரு, யாருன்னு தெரியலையே, நீ யாருன்னு கேட்கிறா. உடனே ஆஞ்சநேயன் சொல்றாரா, எல்லா இடத்துக்கும் ஒரு குட்டி ராமாயணம் சொல்லுவார், எப்ப கேட்டாலும் குட்டி ராமாயணம். ராமோதாசரதி ஸ்ரீமான் பிரவிஷ்டோ தண்டகாவனமூ ராமோ தாசரதி ஸ்ரீமான் பிரவிஷ்டோ தண்டகாவனம் லக்ஷ்மணஸ்ய சகப்ராத்ரா வைதேஹ்யா சாபி பார்யயா ராமோ தாசரதி ஸ்ரீமானே. அம்மா, என்னை யாருன்னு உனக்கு தெரியாது. தசரதனுடையதான பிள்ளைகள் 4 அதுல மூத்தவனான பையன், அவனுடைய குமாரனுக்கு பேரு ராமன் பேரு. இந்த ராமன் சீதையை எழுந்து நிற்கக்கூடிய ஒரு தருணத்துல சீதையை பார்க்கறதுக்காக புறப்பட்டு போயிட்டு இருக்கேன், என்னை தொந்தரவு பண்ணாத,
அப்படின்னு உடனே அவ சொல்றாள்,